கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் பேதுரு ஒரு நாள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாராம். ஒரு புறஜாதியான் வீட்டிலே, ஒரு 100க்கு அதிபதியுடைய வீட்டிலே. ஒருத்தருக்கும் பைபிளை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் பேதுரு வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார் என்று அப்போஸ்தலர் 10:44 வாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்தவங்க தாகத்தோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு காய்ந்த விறகை போல இருந்தார்கள். பேதுருடைய வாயிலிருந்து வந்த அந்த அக்கினி யாவர் மேலும் இறங்கினதா. அது சின்ன பிள்ளைகளோ, பெரிய ஆட்களோ, படித்தவங்களோ, படிக்காதவங்களோ, யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினது போல இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவார். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 220வது பக்கம். ரோமர் 11:16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 11:16. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். பின்பகுதியை இன்றைக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு வேர்களில் பரிசுத்தம், வேர்களில் அக்கினி. வேர்களில் பரிசுத்தம், வேர்களில் அக்கினி. ஒரு மரத்தில் 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று காணப்படக்கூடிய பகுதி, மற்றது காணப்படாத ஒரு பகுதி. அதனுடைய கிளைகள், இலைகள், அதனுடைய பூக்கள், அதனுடைய கனிகள் காணப்படக்கூடியதாய் இருக்கும். அதே நேரம் அதனுடைய வேர்கள் வெளி உலகத்துக்கு காணப்படாது. ஒரு கட்டடத்தை எடுத்தால் காணப்படுகிற அழகான ஜன்னல்கள், கதவுகள், மின்விசிறிகள், விளக்குகள் எல்லாம் இருக்கும். ஆனால் காணப்படக்கூடாதபடி அதனுடைய அஸ்திபாரம் இருக்கும். இந்த கட்டடத்தின் அஸ்திபாரத்தை உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த கட்டடத்துக்குள் இருக்கிறீர்கள். பழங்காலத்தில் ஒரு விளக்கு இருந்தால் வெளியில் அது பிரகாசிக்கிற திரி, அதனுடைய அக்கினி அதில் இருக்கிறதை பார்ப்பீர்கள். ஆனால் காணப்படாத ஒரு பகுதியாக அந்த விளக்கில் உள்ள திரி அந்த எண்ணெய்க்குள் மூழ்கி இருக்கிறதை பார்ப்பீர்கள். ஒரு தேவனுடைய மனிதன் எழும்பி பிரகாசிக்கிறதை உலகம் பார்க்கும். ஆனால் அவனுடைய உள்ளத்தின் ஆழம் ஆவியானவரோடு தொடர்பு வைத்திருக்கிறதை உலகம் பார்ப்பதில்லை. வேர் பரிசுத்தமாயிருந்தால், அந்த வேர்ல கர்த்தருடைய அக்கினி இருந்தால், இந்த மரம் முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். ஒவ்வொரு மனிதனிலும் காணப்படுகிற பகுதி உண்டு, அந்தரங்க வாழ்க்கையின் பகுதி உண்டு. அந்தரங்க வாழ்க்கை உண்டு. நம்முடைய ஆண்டவர் அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவர், அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறவர், வலது கை கொடுக்கிறதை இடது கை அறியாதபடி அந்தரங்கத்திலே ஆண்டவருக்கென்று கொடுக்கிறதை அவர் பார்க்கிறவர். உடைய அந்தரங்க வாழ்க்கை தான் அந்த வேர் என்று சொல்லுவது. வேர் என்றால் நம்முடைய மனது,
நம்முடைய உள்ளம், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை, உலகத்தார் யாரும் அதை பார்க்க முடியாது. அது மறைவாய் இருக்கிறது. அந்த சிந்தனை பரிசுத்தமுள்ளதாய் இருந்தால், அந்த நினைவுகள் பரிசுத்தமுள்ளதாய் இருந்தால், உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமுள்ளவதாய் இருக்கும். ஆண்டவர் யூதா வம்சத்தாரை பற்றி இவ்விதமாய் சொன்னார். 2 ராஜா 19:30, ஏசாயா 37:31, யூதா வம்சத்தார் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த வேர்களிலே 2 வேர்கள் உண்டு. ஒரு வேர் ஆணி வேர் என்று அழைக்கப்படுகிறது. பூமிக்கு உள்ளாக ஆழத்துக்குள்ளே செல்லுகிற நீரூற்று எங்கே இருக்கிறதோ அதை கண்டுபிடிக்கிற வரையிலும் இந்த ஆணி வேர்கள் ஓய்ந்து போகாமல் கீழே 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 போய் கொண்டிருக்கிற வேர்கள். இந்த வேர் உறுதியாய் இருந்தால் இந்த மரம் அசைக்கப்படவே முடியாது. இன்னொரு வகை வேர்கள் உண்டு. மேலோட்டமாய் இருக்கிற சல்லி வேர் என்றதை சொல்லுவார்கள். கொஞ்சம் மழை பெய்கிறது, நேற்று கொஞ்சம் தூறல் பெய்தது, அந்த கொஞ்சம் தூறலிலே திருப்திப்பட்டு கொண்டிருக்கிற சல்லி வேர்களும் இருக்கிறது. ஆண்டவர் நம்மில ஒன்றை எதிர்பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தின் ஆழம் கர்த்தரோடு எப்போதும் இசைந்திருக்கணும். அதுதான் அவருடைய பிரியம். அதற்காக அவர் கிரியை செய்கிறார். அதற்காக அவர் பரிசுத்தாவியாகிய நீரூற்றை கட்டளையிடுகிறார். நேற்று ஒரு ப்ரொஃபஸரிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு ஆச்சரியமான காரியத்தை எனக்கு சொன்னார். ஜப்பான் தேசத்தில் ஒரு வகை பெரிய மரம், அந்த மரத்தின் விதையை போட்டால் உடனே அது எழும்பி வராது. நம்ம சாதாரண ஒரு அவரை விதை போடுறோம் அல்லது ஒரு புளிய விதையை போடுறோம், முதல்ல வேர் தான் உண்டாகும். அந்த வேருக்கு பிறகுதான் மேலே அந்த குருத்து வரும், அந்த இலைகள் வரும். ஆனால் ஜப்பானில் உள்ள அந்த மரம் அந்த விதையை போட்டால் 5 வருஷம் மேலே குருத்தே வராது. 5 வருடம் அதனுடைய வேரை எவ்வளவு ஆழத்து கொண்டு போக முடியுமோ எல்லா பக்கங்களிலும் வேர் விடும்படி 5 வருட காலங்கள் அதை எடுத்துக்கொள்ளுமா. அதுக்கு பிறகுதான் அந்த செடி மேலே வளரும். அதை யாரும் அசைக்கவே முடியாது. எவ்வளவு உயரம் வளர்ந்தாலும் புயல் காற்றினால் அது கீழே விழுவதில்லை. நாணலை போல அங்கும் இங்கும் அசைவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனோடு உள்ள உறவை அதிகப்படுத்துங்க, தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்துங்க. கர்த்தரோடு உங்களுடைய ஆழமாய் உங்களுடைய ஆணி வேர்கள் பதிந்திருக்கும் என்றால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்பதும் இல்லை. இந்த வேர் எவ்வளவு முக்கியம். யூதா கோத்திரத்தை மட்டுமல்ல, யாக்கோபை பற்றியும் கூட ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை ஏசாயா 27:6 சொல்லுகிறார். யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூ பூத்து காய் காய்த்து உலகத்தை பலனினால் நிரப்புகிற காலம் வரும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேர் பரிசுத்தமாய் இருந்தால் மரம் முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். என்னுடைய கிளைகள் பரிசுத்தமாய் இருக்கும். என்னுடைய பழங்கள் பிரயோஜனமான பழங்களாய் இருக்கும். என்னுடைய நண்பர் ஒரு போதகர் சொன்னார், அவருடைய ஊர்ல ஒரு மாமரம் உண்டா, ரொம்ப அழகான பழமா, பெரிய பழமா தொங்குமா. பார்க்கிறவங்களுடைய நாக்குல தண்ணி ஊறுகிறபடி. ஆனா அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டாலோ வாய் பொத்து போமா.
அந்த வெளிப்பாகத்தில் பழுத்தது போல தோன்றினாலும் அந்த மாமரத்தில் இருக்கிற ஒரு பால் வாயை புண்ணாக்கி விடுமா. ஆனால் அந்த மரத்துக்கு பேரு பால் காய்ச்சி மாமரம் என்று பேர். ஒரு தடவை அதை தொட்டவன் வாழ்நாள் முழுவதும் தொடமாட்டான். அவ்வளவு கசப்பு, அவ்வளவு அதில் பால் வாய் புண்ணாகி போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருக்காய் கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியின் கனிகள் 9 கனிகள். இந்த ஆவியின் பணிகளை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உடைய வேறு பரிசுத்தமாய் இருந்தால்தான் நீங்க கர்த்தருக்கின்ற ஆவியின் கனிகளை கொடுக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை. சில ஊழியக்காரர்களை பார்த்தாலும் துக்கத்தோடு சொல்லுகிறார்கள். பெரும்பாலான விசுவாசிகளோடு அவங்களும் துக்கத்தோடு அதைத்தான் சொல்லுகிறார்கள். நிறைய வாலிபர்கள் எங்களுக்கு இச்சையிலிருந்து விடுதலை இல்லை, மனம் அதையே நினைக்கிறது, குழம்புகிறது. தேசத்துக்காய் ஜெபிக்கணும்னு நான் பொருத்தனை பண்ணினாலும் என்னால் ஜெபிக்க முடியல. இந்த அசுத்த எண்ணங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை பெற முடியல. அசுத்த சொப்பனங்கள்ல இருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியல. நேற்று நான் மெட்ராஸில் பைபிள் ஸ்டடி நடத்தினேன். விசுவாசத்தை பற்றி பிரசங்கித்தேன். ஒரு வாலிபன் ஓடி வந்தான். ஐயா, நான் தேசத்துக்காக ஜெபிக்க அர்ப்பணித்திருந்தாலும் இந்த இச்சையிலிருந்து என்னை விடுபட முடியாததினாலே குற்ற மனசாட்சி என்னை வாதிக்கிறது. இருந்து விடுதலை பெற நான் என்ன செய்யணும்? புதிதாய் நேற்று தான் வந்திருந்தேன். நான் சொன்னேன், தம்பி அடுத்த வாரம் வா, நான் இப்போ அர்ஜென்ட்டாக திருப்பத்தூருக்கு போயிட்டுருக்கிறேன், வேகமாக புறப்பட்டு ராத்திரில் போய் சேரணும். ஆகவே நான் அடுத்த வாரம் வா, உனக்கு சொல்லுகிறேன். 14ஆம் தேதி ஹைதராபாத் போயிருந்தேன். விமான நிலையத்துக்கு கொண்டு வந்த ஒரு வாலிபன், ஐயா நான் கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றோம், சொல்றதுக்கு வெக்கப்படுறேன். இச்சைகள் என்னோடு போராடுகிறது, இச்சைகள் என்னோடு போராடுகிறது. பெங்களூரில் கூட்டம் நடத்தினேன். ஒரு வாலிப பெண் சொன்னாள், எந்த ஆணை பார்த்தாலும் எனக்கு ஒரு இச்சை உண்டாகிறது, அவனோடு விபச்சாரம் பண்ணணும் ஒரு எண்ணம் உண்டாகிறது. இன்னொருவர் சொன்னார், ஷோகேஸில் பொம்மைகள் அதுக்கு சேலை உடுத்து வச்சிருப்பாங்க, அந்த பொம்மைகளை பார்த்தாலே அதோடு உடல் உறவு கொள்ளணும்னு ஒரு இச்சை வருகிறது. ஜெபிங்க. வாழ்நாள் முழுவதும் இந்த இச்சைகள் அநேகம் பேரை போராடுகிறது, அடிமையாக்குகிறது, ஊழியம் செய்ய விடாதபடி மனசாட்சியை வாதிக்கிறது. இதற்கு என்ன செய்வது? இப்போ தான் எனக்கு வயதாயிட்டு எல்லாரும் என்கிட்ட வந்து இந்த கேள்விகளை கேட்குறாங்க. நான் வாலிபனாக இருந்த போது, நானும் அந்த பிராயத்தை கடந்து வந்த போது, நான் ஆராதித்த சபையில் உள்ள போதகரை பார்த்து இதே கேள்வியை நான் கேட்டேன். இந்த கேள்வி இன்றைக்கு நேற்று வந்த கேள்விகள் அல்ல, உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு இருக்கிற ஒரு கேள்விதான். அந்த போதகர் எனக்கு அருமையாய் பதில் சொன்னார். தம்பி, உன்னுடைய தலைமையில் ஆயிரக்கணக்கான பறவைகள் பறக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. உன்னுடைய உள்ளத்தில் அந்த பறவைகள் வந்து அமரக்கூடாது. உன்னுடைய உள்ளம் ஒரு கிணறு போல இருக்கிறது. ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் சில அந்த கிணற்றில் வந்து உட்காருகின்றன, அந்த கிணற்றில் எச்சமிடுகின்றன, அந்த எச்சத்தில் ஆழம் விதைகள் இருக்கின்றன. அது அந்த கிணற்றில் விழுந்து அந்த செங்கலுக்கு இடையே, அந்த சின்ன சுவருக்கு இடையில விழுந்து நாளைக்கு முளைக்க ஆரம்பிக்கிறது. அந்த வேர், ஆல மரத்தின் வேர் அந்த செங்கலை துளைத்து உள்ளே செல்லும்போது, அந்த கிணற்றின தோவாரம் என்று சொல்வார்கள், அதை துளைத்து உள்ளே போகும்போது வளரவிட்டால் கிணற்றையே தூர்த்துவிடும். உன் தலைக்கு மேலே பல எண்ணங்கள் போகலாம், ஆனால் அதை உன்னுடைய உள்ளத்தில் இறங்குவதற்கு நீ இடம் கூடாதே.
அந்த இச்சைகளுக்கு இடம் கொடாதே. அப்பொழுது நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்குவாய். அதுகள் உனக்குள்ளே வேர் விடக்கூடாது. வேர் விட்டால் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே அதை இடம் பிடித்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை தோல்வியாய் மாறிவிடும். தோல்வியாய் மாறிவிடும். போதகர் தினகரனிடத்தில் ஒரு வாலிபன் போய் கேட்டான், யா இச்சைகள் அலைமோதுகிறது, என்னை செய்வது? அவர் சொன்னார், ரோமர் 6:14 காண்பித்து, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ் இல்லாமல் கர்த்தருடைய கிருபைக்கு கீழ் இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. தினமும் அதை நீ சொல்லு, விசுவாச அறிக்கையாய் சொல்லு. நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால், தேவ கிருபை என்னை காத்து கொள்ளுகிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லு. நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்குவாய். போதகர் பாலியாங்கி சோவிடம் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இதே கேள்வியை கேட்டார். இச்சைகள், அவர் சொன்னார், காலையில் எழுந்து கர்த்தருடைய ஆவியால நிரப்பப்படு, அக்னியால நிரப்பப்படு. அந்த அக்னி அபிஷேகம் இச்சை என்கிற வேரை சுட்டரிக்கக்கூடியது. இச்சை என்கிறத சுட்டரிக்கக்கூடியது. நீ 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஆவில நிரம்பினால் இந்த இச்சையின் ஆவி உன்னை தொடவே முடியாது. நான் கல்லூரி படிக்கும்போது அங்கே ஒரு செடி, அந்த செடி பேர் காஞ்சோரி செடி என்று பேர். அந்த காஞ்சோரி செடி சின்னதாக வட்டமாக அதனுடைய விதை போல இருக்கும். அதை யாராவது முதுகுக்குள்ளே போட்டால் போதும், நரக வேதனை தான். ஊரல் எடுக்கும், எரிச்சல் எடுக்கும், சொரிஞ்சி சொரிஞ்சி சரீரமே புண்ணாயிரும். அந்த காஞ்சரி செடி காற்று காலத்தில் அப்படியே வீசு வரும்போது அந்த சின்ன அந்த விதைகள் செட்டுக்குள்ளே கையில் பட்டாலும் தாங்க முடியாத வேதனை. அதனால் எங்கள் பிரின்சிபால் என்ன செய்தா, இந்த காஞ்சோரி செடி அவ்வளோத்தையும் வெட்டும்படி சொன்னார். அவ்வளோத்தையும் வெட்டி எறிந்தார்கள். ஆனால் கொஞ்ச காலம் கழிச்சு மழை பெய்தது. அழகா அந்த செடி மீண்டும் துளிர்த்து வந்தது. வெளிப்பார்வைக்கு செடி இல்லாத மாதிரி தான் இருந்தது. எல்லா செடியும் வெட்டிட்டாங்க என்று எண்ணிக்கொண்டு இருந்தோம். ஆனால் அது வேற அதுக்குள்ள இருந்ததினாலே அந்த வேர்ல இருந்து மறுபடியும் அந்த செடி எழும்பி வந்தது. ஆகவே திரும்ப இந்த பிரின்சிபால் என்ன செய்தார், இந்த காம்பவுண்டுக்குள்ள அந்த செடி வரவே கூடாது, அவ்வளவற்றையும் எரிக்க சொன்னார். அவ்வளவற்றையும் எரித்த பிறகும் அவர் விடலை. மண்வெட்டியை வச்சு கொத்தி 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 வேர் முதலாய் பிடுங்கி எல்லாம் கூட்டி வச்சு மறுபடியும் தீ வைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏன் அக்கினி அபிஷேகத்தை பெறுகிறோம்? ஏன் இந்த அபிஷேகம் விசேஷமானது? வருஷத்துக்கு 2 தடவை இந்த அக்கினி முகாம் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இங்க பெறுகிற அக்கினி உடைய உள்ளத்தின் ஆழத்தில் கிரியை செய்கிற அந்த வேர் போல மறைந்திருக்கிற அந்த இச்சையை கூட தீக்கொளுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அவர் தம்முடைய சொந்த வாயினாலே ஒரு காரியத்தை சொன்னார். நான் பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அக்கினியை போட வந்தேன். தேவ பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி அபிஷேகத்தை போட வந்தேன். பாவம் நெருங்காத ஒரு அக்கினியை, சோதனைகளை மேற்கொள்ளாத ஒரு அக்கினியை, சகல இச்சைகளையும் சுட்டரிக்கிற ஒரு அக்கினியை என் பிள்ளைகள் மேல் போட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்த வந்தேன். அவருடைய வேர் பரிசுத்தமாய் இருந்தால் மரம் முழுவதும் அதனுடைய கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். நான் பூமியிலே போட வந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இச்சைகள் பிசாசு இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பிசாசு இச்சைகளுக்கு பிதா என்று அழைக்கப்படுகிறார். உங்கள் பிதாவாகிய பிசாசின் இச்சையினால் உண்டானவர்கள் என்று ஆண்டவர் யோவான் 8ஆம் அதிகாரத்தில்
அதை குறித்து பேசினார். யாக்கோபு 1 அதிகாரம் 14-15 பரிசுத்தவானாகிய யாக்கோபு எழுதும்போது, அவன் தன் சுய இச்சைகளினாலே இழுப்புண்டு சிக்குண்டு அவன் பிடிபடுகிறான். அந்த இச்சைகள் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த மரணம், ஆத்துமாவில் உள்ள மரணம், தேவனை விட்டு அவனை பிரித்து விடுகிறது. என்னை பார்த்து அந்த கேள்வியை கேட்ட அந்த வாலிபனை பார்த்து நான் சொன்னேன், தம்பி, இச்சை மோதுகிறது, என்னால் ஊழியம் செய்ய முடியல, ஜெபிக்க முடியல. ஒன்றை நீ யோசித்துப்பார், நீ எப்படி அதற்கு இடம் கொடுத்தாய் தெரியுமா? எப்படி அது உனக்குள்ளே வந்தது தெரியுமா? ரோமர் 1:11 சொல்லுகிறது, அவரை தேவனென்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் அவரை துதியாமலும் இருந்ததினாலே ஆண்டவர் அவனை இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். யாருக்குள் இந்த இச்சையின் ஆவிகள் கிரியை செய்கிறது? தேவனை தேவன் என்று அறிந்தார்கள். அவர்தான் என்னை உண்டாக்கினவர். ஆனால் அவரை துதிக்கவில்லை, அவரை மகிமைப்படுத்தவில்லை. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கு ஒரு நன்றியுள்ள இருதயம் இல்லை. அதனால்தான் சிலரை இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இச்சையை பார்க்கிலும் இன்னொன்று கொடிதான ஒன்று உண்டு, அதுதான் இச்சையின் ஆவி. இச்சை வேறு, ஆனால் இச்சையின் ஆவி சாத்தான் வந்து அவனை பிடித்து தெரு நாயை போல இச்சைகளை நிறைவேற்றும்படி அழைத்து செல்லுகிற ஒரு பரிதாபமான நிலைமை. உன்னை பார்த்து சொன்னேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிப்பதற்கென்று ஒரு வார்த்தை, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவருடைய பரிசுத்தத்தை துதி. சேராபீன்கள் அவரை துதிக்கும் போது அவரை அன்புள்ளவர் 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 என்று துதிக்கலாம். இரக்கமுள்ளவர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர் கிருபை உள்ளவர் காருண்யம் உள்ளவர். அவரை துதிப்பதற்கு ஆயிரமான காரியங்கள் இருக்கின்றன. அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி துதிக்கலாம். ஆனால் அவைகளின் மத்தியிலே பிரதானமான ஒன்றை அந்த கேராபீன்கள் சொல்லி துதித்தார்கள். ஏசாயா 6:3 பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வெளிப்படுத்தல் 4:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர். ஒவ்வொரு நாளும் அவரை பரிசுத்தர் என்று நீ துதிக்கும் போது இந்த அசுத்தங்கள் ஒரு நாளும் உங்களை நெருங்கவே முடியாது. பரிசுத்தர் என்று துதிங்க. இந்த வேர் பரிசுத்தமாய் இருந்தால், பரிசுத்தர் என்று நீங்கள் துதிக்கும் போது உங்களுடைய மனது பரிசுத்தமாக ஆரம்பித்துவிடும். ஆண்டவருடைய பெயர்களில் ஒன்று நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். யெகோவா மெக்கதேஸ், எங்கள் ஆண்டவர் எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். வேத வசனத்தின் மூலமாய் பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாய் பரிசுத்தமாக்குகிறார். ஜெப ஆவியை தந்து பரிசுத்தமாக்குகிறார். உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். ஆகவே இச்சைகள் மோதுகிறதே, வேதனைப்படாதருங்க, சோர்ந்து போகாதருங்க, ஊழியத்தை விட்டு விடாதருங்க. நாளையிலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை பரிசுத்தர் என்று துதிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரிசுத்தமாக இருப்பீர்கள். என்னை சந்தித்த வாலிபனுக்கு நான் அதைத்தான் சொன்னேன். ஒவ்வொரு ஊழியக்காரரை பார்த்து கேளுங்க, ஒரு அருமையான பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒரு தேவ மனிதன் சொன்னார், நாளை மோதுற இச்சையெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருவேன், ஆண்டவரே உம்மை பாடு, சோதனை வரும்போதெல்லாம் அதற்கு தப்பும்படியான மார்க்கத்தை உண்டாக்குவீர், உம்மை மேலே நான் பாரத்தை வைத்து விடுகிறேன். அவர் சொன்ன ஆலோசனை ரொம்ப அருமையான ஆலோசனை. பவுல் அப்போஸ்தலனை பார்த்து அவர் பாதப்படியில் உட்கார்ந்து, ஐயா இச்சைகள் மோதுகிறது, நான் என்ன செய்வது? அவர் என்ன சொல்லுவார்?
கலாத்தியர் 5:14 வாசித்து பார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார். சிலுவையில் அறைந்த பிறகு அது எப்படி மறுபடியும் உங்களை தாக்க முடியும்? நீங்கள் சரியா சிலுவையில் அறையானால தான் அவைகள் உங்களை தாக்குகிறது என்று சொல்லக்கூடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இச்சையின் ஆவியை பார்க்கிறோ அதை மேற்கொள்ளக்கூடிய மகா வல்லமை இந்த அக்கினி அபிஷேகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் தருகிற அக்கினி அபிஷேகம் இருக்கிறதே, அது எல்லா வேரின் ஆழம் முதற்கொண்டு மனதில் வருகிற எண்ணம் முதற்கொண்டு அதை வெட்டி அதை எரித்து சுத்திகரிக்கும். இரவிலே படுக்கும்போது ஆவியானவரை நீங்கள் காவல் வைத்து, ஆண்டவரே நீர் காவல் காக்கணும், நான் தூங்குகிற நேரம் இச்சையின் சொப்பனங்களை சாத்தான் எனக்குள்ளே விதைத்து விடக்கூடாது, களைகளை எனக்குள்ளே விதைத்து விடக்கூடாது. ஆகவே உம்மை காவல் வைத்து நான் படுக்க செல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. சாத்தான் அந்த இச்சை விதைகளை விதைக்க வரும்போது தூங்காத கண்களை உடையவர், பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர். அந்த சாத்தான் வெள்ளம் போல வரும்போது ஏசாயா 59:19 சொல்லுகிறார், சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் ஒரு அந்நிய பாஷை பேசும்போது, அந்த அக்கினியை வெளியே கொண்டு வரும்போது, கெட்ட சொப்பனங்களை கொண்டு வருகிற சத்துரு விலகி ஓடும்படி ஆண்டவர் உனக்காக கொடியேற்றுவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்தின் பகுதியிலிருந்து ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு 4 வேர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4 வேர்கள். முதலாவதாக, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து வருகிற இயேசு என்கிற வேர். தாவீதின் வேர் என்று அழைக்கப்படுகிறவர். வெளிப்படுத்தல் 22:16 அவர் சொல்லுகிறார், நான் தாவீதின் வேரும் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன். வெளிப்படுத்தல் 5:5 அவர் சொல்லுகிறார், நான் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமாயிருக்கிறவர். எப்படி இந்த இச்சையிலிருந்து வெளியாவது? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 11:1, அந்த காலத்தில் ஜனங்கள் கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். இந்த ஈசாயின் அடிமரத்திலிருந்து அந்த துளிர்த்த அந்த வேர், நாங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னா அந்த வேர் பரிசுத்தமாக இருக்கணும். இதுவரை நாங்கள் புறஜாதியாராக இருந்தோம், விக்கிரங்களை ஆராதித்து கொண்டு வந்தோம். இந்த விக்கிரங்களிலிருந்து புறப்படுகிற விபச்சார வேசித்தன வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள், எபேசியர் 6:16 சொல்லப்பட்டபடி பொல்லாங்கன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள், அவன் அக்கினி ஆஸ்திரங்களை உள்ளத்திலே எய்து எண்ணங்களை கெடுக்க பண்ணி நம்மோடு யுத்தம் செய்கிறார். இப்போது நாம் ஒரு புதிய மரத்தோடு ஒட்ட வைக்க போகிறோம். அது ஈசாவின் அடிமரத்திலிருந்து துளிர்த்த இயேசுவாகி அந்த மரத்தில் நாம் ஒட்டப்பட்ட ஒலிவ மர கண்டாய் நிற்கும் போது அந்த வேர் தான் நம்மை சுமக்கிறது. அந்த வேரில் நாம் ஒட்டப்பட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் புறஜாதியராக இருந்தோம், இன்றைக்கு கிறிஸ்துவாகிய வேரில் ஒலிவ மரமாகிய அவரில் ஒட்டப்பட்டு இருந்தோம். முன்பு காட்டு ஒலிவ மரமாய் இருந்தோம், இப்போது வீட்டு ஒலிவ மரமாய் நல்ல எண்ணெய் வாய்ந்த அபிஷேகம் நிறைந்த அந்த ஒலிவ மரத்தோடு நாம் ஒட்டப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுது நீங்கள் சிலுவை மரத்துக்கு முன்பாக வந்து நின்றீர்களோ, அது சிலுவை மரம் அல்ல, ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து துளிர்த்து வந்த அந்த தேவகுமாரனாகிய இயேசு என்கிற மரம். அவரில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒன்றை உறுதியாய் வைத்துக் கொள்ளுங்கள், பழைய குடும்பத்திலிருந்து
பழைய விக்கிரக ஆராதனையிலிருந்து மற்ற மதங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை வேறு பிரித்து, எப்படி ஒரு மாமரத்தோடு ஒரு நல்ல இல்லாத ஒரு சாதாரண மாமரத்தை ஒட்ட வைக்கும் போது அதுக்கு ஒரு புதிய வேறு கிடைக்கிறது போல, கிறிஸ்துவாகிய வேரிலே நாம் ஊண்டப்பட்டு கட்டப்படும் போது அது ஒரு மகிமையான காரியமாயிருக்கும். வேர் பரிசுத்தமாய் இருந்தால் மரம் பரிசுத்தமாயிருக்கும், கிளைகள் பரிசுத்தமாயிருக்கும். இந்த பூமியில வாழ்ந்த சகல மனிதரிலும் முழுக்க முழுக்க 100% பரிசுத்தமாய் வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் பாவத்தை ஜெயித்தவர், அவர் ஒருவர் தான் இச்சைகளை ஜெயித்தவர், அவர் ஒருவர் தான் பாவ சோதனைகளை மேற்கொண்டவர், அவர் ஒருவர் தான் எல்லார் முன்பாக சவாலாக நின்று என்னிலே பாவம் உண்டு என்று உங்களிலே யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று கேட்டவர். அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்பட்டதில்லை. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அந்த வேர் அவரிலே ஒட்டப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டோம். வேதம் சொல்லுகிறது, பாவமில்லாத பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். நமக்கு வந்த எல்லா சோதனைகளும் அவருக்கு வந்தது. சாத்தான் ஆரம்பத்திலேயே அவரை சோதித்தான், சிலுவையின் கடைசி வரையும் அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அவர்தான் நம் கையை பிடித்து சொல்லுகிறார், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் பெரிய சோதனை உங்களுக்கு நேரிட போவதில்லை. உங்களுக்கு சோதனை வரும்போதெல்லாம், இச்சைகள் மோதும் போதெல்லாம் அதற்கு தப்பும்படியான ஒரு வழியை ஆண்டவர் உண்டாக்குவார். உடைய உள்ளத்தின் ஆழத்தில் நான் பரிசுத்தமாய் வாழணும், நான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணப்படணும், என்னை கர்த்தருடைய உகந்த பாத்திரமாய் நான் பயன்படணும். ஒப்பு கொடுக்கும் போது உங்களை கடைசி வரை பாதுகாத்து கொள்ள அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்னையில் ஒரு வாலிபன் கல்லூரி படிக்கும்போது ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தான், பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு நினைத்தான். ஆனால் இச்சைகள் மோதினது. அவனுக்குள்ள ஒரு பயம், நான் இந்த ஓட்டத்தை ஓட முடியுமா? சாத்தான் அவனுடைய காதிலே ஓயாமல், நீ விழுந்து விடுவாய், இச்சையில விழுந்து விடுவாய், கடைசி வரை உன்னால் ஓட முடியாது. சாத்தான் சொல்லிக்கொண்டே இருந்தான், இந்த பிரசங்கத்தை கேட்காத, பைபிள் வாசிக்காத, ஆலயத்துக்கு போவாத, நீ விழுந்து விழுந்து எழும்பி நீ எங்க கடைசி வரை நிலை நிற்க போகிறாய், நீ விழுந்து விடுவாய், நீ விழுந்து விடுவாய். ஒரு கூட்டத்தில் தூரத்தில் அந்த வாலிபன் உட்கார்ந்து செய்தியை கேட்டான். சாத்தான் அந்த செய்தியை கேட்க விடல. நீ எவ்வளோ பாவம் செய்தா, உன் எண்ணத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா, உன்னால் முடியாது, பிரசங்கத்தை கேட்காத. பிரசங்கம் முடிந்தது, கூட்டம் முடிந்தது, எல்லாரும் போயிட்டாங்க. இந்த வாலிபன் மட்டும் பின்னால் உட்கார்ந்திருந்தான். இந்த போதகர் கிட்ட போனார், உன் பிரச்சனை என்னப்பா சொன்னான். இப்படி என் காதில் ஒரு சத்தம் கேட்கிறது, நீ கடைசி வரை நிலைத்து நிற்க முடியாது, நீ விழுந்து போவாய். அந்த போதகர் அவனை வெளியே கொஞ்சம் அந்த இரவு வேளையில மைதானத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். திடீரென்று சொன்னார், உன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறடு. எவ்வளவு நட்சத்திரங்கள், எவ்வளவு நட்சத்திரங்கள் அதெல்லாம் விழுகிறதா? எவ்வளோ பெரிய 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 நட்சத்திரம் தெரியுமா? இந்த உலகத்தை விட கோடி மடங்கு பெரிய நட்சத்திரம். அதை லட்ச லட்சமாய் உண்டாக்கி ஆகாய பரப்பில் அதை தூக்கி எறிந்து நிலைநிறுத்தி விழாதே, அதன் பாதையில் ஓடும்படி ஒரு வழியை வகுத்து அதை விழாமல் நிலைநிறுத்தி பாதுகாக்கிற ஆண்டவர் உன்னை வழுவாதபடி பாதுகாத்து கொள்ள மாட்டாரா? உன்னை தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவனாய் நிலைநிறுத்த மாட்டாரா? உனக்கு முன்பாக இந்த பூமியில வாழ்ந்த பரிசுத்தவான்களை நோக்கிப்பார், ஆபேலை நோக்கிப்பார், ஏனோக்கை நோக்கிப்பார், ஏசாயாவை நோக்கிப்பார், தாவீதை
எரேமியா அவ்வளவு பரிசுத்தவான்கள் இன்றைக்கு வான மண்டலத்தில் நட்சத்திரங்களை போல பிரகாசித்து உன்னை பார்த்து சொல்லுகிறார், எங்களுடைய வாழ்க்கையை வெற்றியோடு ஓடி முடிக்க உதவி செய்த ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், உன்னையும் அழுவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவார். தம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்தில் உன்னை மாசற்றவனாய் நிலைநிறுத்த அவர் வல்லமை உள்ளவர். உன்னுடைய கரத்தை பிடித்துக்கொள், உன்னுடைய கரத்தை பிடித்துக்கொள். உன்னை கடைசி வரை அவர் வழி நடத்துவார். அந்த சகோதரன் ஒரு பாடலை எழுதினார். அந்த பாட்டு தான், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். பரிசுத்தவான்கள் ஆகாயத்து விண்மீன்களாய் இருப்பார்கள். இந்த விண்மீன்கள் விழாதபடி பாதுகாக்கிற ஆண்டவர் என்னையும் பாதுகாப்பார். இன்றைக்கு அவர் பிரசித்தி பெற்ற ஒரு தேவனுடைய மனிதனாய், பெரிய தீர்க்கதரிசியாய், ஆயிரமான வாலிபர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு கர்த்தருடைய தாசனாய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியர் 2:6 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து. இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்குள், அவருடைய வார்த்தைக்குள், அவருடைய வல்லமைக்குள், அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள் வேர் கொண்டவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சரி, இரண்டாவதாக நம்முடைய வேர்கள் எப்படி இருக்க வேண்டும்? 1ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் எழுதும்போது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எரேமியா 17:8 சொல்லுகிறது, அவன் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். உன்னுடைய வேர்கள் தண்ணீர் நிறைந்த அந்த கால்வாய்களை நோக்கி அதனுடைய வேர்கள் போகிறது. அந்த தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? அந்த கால்வாய் என்பது எதை குறிக்கிறது? அந்த ஆறு என்பது எதை குறிக்கிறது? அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜீவ நதியை போல வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நாம் வேர் விட்டு செழிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்தார்கள் இருக்கிறார். அவரை ஜீவ நதி என்று சொல்லுகிறது, ஜீவ ஆறு என்று சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 36:9 பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தை தீர்க்கிறேன். சங்கீதம் 46:4 ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய உள்ளத்தின் ஆழம் ஆவியானவரோடு தொடர்பாக இருக்கட்டும். உடைய உள்ளத்தின் ஆழம் எப்போதும் ஆண்டவரை துதித்து கொண்டு அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கட்டும். உடைய உள்ளத்தின் ஆழம் ஆவியானவரோடு இணைந்திருந்தால் எந்த சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. உடைய மனதில் டியூன் பண்ணி வைத்து கொள்ளுங்க. கெட்ட எண்ணம் வரும்போதெல்லாம் ஆவியானவரே உடனே நீர் எனக்குள்ள இருந்து பொங்கி வரும். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தப்பி தவறி சிந்தனையில் ஏதாவது ஒரு கசப்பு வந்ததென்றால், ஏதாவது ஒரு இச்சை வந்ததென்றால் உடனே அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்து விடுங்க. இப்படி 2-3 நாள் நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். இந்த சிந்தனை வரும்போதே உங்களுக்குள்ளேருந்து ஒரு அந்நிய பாஷை நிச்சயமாய் பொங்கி வரும். எப்படி நீங்கள் ஒரு அலாரம் வைக்கிறீங்க, ஒரு டைமை செட் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த டைமில் அந்த அலாரம் அடிக்கிறது போல ஆவியானவரை உங்களுக்குள்ள செட் பண்ணி வையுங்க. திடீரென்று ஏதாவது ஒரு எண்ணம் வரும்போது, ஏதாவது மற்றவங்க மேலே ஒரு கசப்பு வரும்போது, ஒரு எரிச்சலின் ஆவி வரும்போது, ஒரு இச்சையின் ஆவி வரும்போது
ஆவியானவரே, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, எனக்குள்ளே தங்கி இருக்கிறவரே, என்னை உம்முடைய ஜெப வீடாய் மாற்றி இருக்கிறவரே, எனக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறவரே, என்னுடைய எல்லா பலவீனத்திலும் ஆவியானவர் உதவி செய்கிறார் என்று ரோமர் 8:26 எழுதப்பட்டபடி எனக்குள்ளே நேரி எழும்பணும். அப்பா, எனக்குள்ளே நேரி எழும்பணும். நான் அந்த ஜீவ ஊற்றோடு ஐக்கியம் வைத்திருக்கிறேன். அந்த ஜீவ ஊற்றோடு நான் ஐக்கியம் வைத்திருக்கிறேன். ஆகவே பாவம் என்னை மேற்கொள்ளவே கூடாது. பாவம் என்னை மேற்கொள்ளவே கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் தருகிற அருமையான 9 கனிகளில் சுவைமிக்க கனி இச்சடக்கம் என்கிற கனி. கண்களின் இச்சையானாலும் சரி, மாம்சத்தின் இச்சையானாலும் சரி, ஜீவனத்தின் பெருமையானாலும் சரி, ஆவியானவர் உங்களுக்குள்ளே மகிமையாய் வாசம் பண்ணுகிறார் என்கிற ஒரு எண்ணம் இருக்கும் என்றால், நான் இந்த ஆலயத்தில் இந்த சரீரத்தில் வாசம் பண்ணுகிறேன். இந்த சரீரம் என் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தை நான் கெடுக்கவே மாட்டேன். என் கண்களை நான் கெடுக்கவே மாட்டேன். கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற நான் ஒரு கன்னிகையின் மேல் வெறுப்பாய் இருப்பது எப்படி என்று யோபு பக்தன் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொன்னார். ஆவியானவரை துணை வையுங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், ஒருவன் தாகமாய் இருந்தான். அது என்ன தாகம்? பரிசுத்தத்தின் மேல் உள்ள தாகம், பரிசுத்த ஆவியானவருக்கு மேல் உள்ள ஒரு தாகம். பண்டிகை நடந்து கொண்டிருந்தது, பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. அந்த ஆலய பண்டிகை மகிழ்ச்சியில் ஆண்டவர் கலந்து கொள்ளாமல் தெருக்களிலே வீதிகளில் வந்தார். மிகவும் சத்தமிட்டு சொன்னார், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். விசுவாசம் உள்ளவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார் என்று யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறபடியால் நீங்கள் விழுந்து போவதில்லை. இச்சைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆவியானவர் இந்த பூமியில மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்தை நோக்கி பார்த்தார். அந்த ஆற்றை கண்டார், அந்த நதியை கண்டார். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து அந்த நதி புறப்பட்டு வருவதை கண்டார். நதி பாய்கிற அந்த நகரம் எங்கும், நதி பாய்கிற கரையோரம் எங்கும் அதனுடைய வேர்கள் அந்த நதியினுடைய சாரத்தை உறிஞ்சினபடியால் மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுத்தது என்று வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள் கடந்து வருகிறவர், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறவர். மூன்றாவதாக இன்னொரு வேரை பார்க்கும், அதுதான் விசுவாசம் என்கிற வேர். விசுவாசம் என்பது ஒரு வேருக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். லூக்கா 17:6 வசனத்தை வாசிக்கும் போது, கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் கூட, சின்ன கடுகளவு அந்த விசுவாசம் இருந்தால் கூட, இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொன்னால் அப்படியே நடக்கும். நம்முடைய முன்பாக வருகிற இச்சைகள் ஒரு காட்டத்தி மரத்தை போல இருக்கலாம். ஆனால் இந்த மரத்தை வேரோடு பிடுங்கணும். அந்த கடலில் நீ தள்ளப்பட்டு போ. எந்த கடலில்? அக்னியும் கந்தகமும் ஏறுகிற கடலில் அந்த விபச்சார ஆவியே உன்னை நான் தள்ளுகிறேன். நீ விசுவாசம் இருந்தால் போதும், விசுவாசம் இருந்தால் போதும். விபச்சார ஆவியின் முதுகெலும்பை தட்டி சொல்லுங்க, விபச்சார ஆவியே, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னால் என்னை எதிர்த்து நிற்க முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது. மோசையோடு இருந்தவர் என்னோடு இருக்கிறார், யோசுவாவோடு இருந்தவர் என்னோடு இருக்கிறார். விபச்சார ஆவியே விலகு
எனக்குள்ளே இருந்து நீ கிரியை செய்யக்கூடாது, எனக்குள்ளே நீ வாசம் பண்ணக்கூடாது, என்னுடைய சிந்தைகளுக்குள்ளே நீ வாசம் பண்ணக்கூடாது. நீ வேரோடு பிடுங்கப்பட்டு அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவாயாக. அப்படியே அது ஆகும். விசுவாசம் ஒரு பெரிய வல்லமை. விசுவாச அறிக்கை செய்யுங்க, விசுவாசத்தை மறுபடியும் சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அல்லவா, 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் பரியந்தம் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறபடியால் இச்சைகள் என்னை மேற்கொள்ள முடியாது. உயிர்த்தெழுந்த வல்லமையினால் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறபடியால், அக்கினியால் என்னை நிரப்பி இருக்கிறபடியால், பரிசுத்த ஆவியாலும் அக்கினியாலும் வல்லமையினாலும் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறபடியால் இந்த இச்சையின் ஆவிகள் என்னை மேற்கொள்ள முடியாதவு. என் ஆண்டவர் என்னை வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவார், கடைசி வரை நிலை நிறுத்துவார். விசுவாசம் எவ்வளவு பெரிய வல்லமை. 4வதாக, நேரம் இல்லாதபடியால் சுருக்கமாய் நான் உடைக்கிறேன். இன்னொரு வேரை பற்றி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது அன்பின் வேர். அது அன்பின் வேர். எபேசியர் 3:17, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் புத்தி கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராய். ஒரு காரியம் உங்களை இச்சையிலிருந்து பாதுகாக்கக்கூடியது தேவனுடைய அன்பு. ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசித்திருக்கிறார். அந்த அன்பிலே நீங்கள் நிரம்பி இருக்கும்போது, அந்த அன்பிலே நிரம்பி ஊழியம் செய்யும் போது, அந்த கல்வாரி அன்பு ஊழியத்திலே உங்களை நெருக்கி ஏவும் போது, ரோமர் 5:5 சொல்லப்பட்டபடி தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், அந்த அன்பு எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளுகிறபடியால், என்னுடைய ஓட்டம் வெற்றியோடு நான் முடிப்பேன், அவைகள் என்னை மேற்கொள்ளுவதில்லை. 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை. விழுந்து விடுவேனோ, பாவத்தில் விழுந்து விடுவேனோ, அந்த பயம் இல்லை. பயப்படாதுங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. எந்த நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருங்க. உங்களுடைய அலுவலகத்துக்கு போறீங்களா, ஆண்டவர் உங்களுக்காக அங்கே காத்திருக்கிறார். உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு சேர் ஆண்டவருக்கு என்று போடுங்க, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். படுக்க போறீங்களா, ஒரு தலனை ஆண்டவருக்கு என்று உங்களுடைய படுக்கையில் கொடுங்க. வீண் சிந்தனைகள் வராதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை உங்களோடு கூட எப்போதும் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் அவருடைய அன்பு உங்களை நிரம்பி வழியை செய்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13 முழுவதும் அன்பை பற்றி ஆண்டவர் சொன்னார். அதில் ஒரு வார்த்தை ரொம்ப பிரியம். அந்த அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அந்த அன்பு அயோக்கியமான காரியத்தை செய்யாது. யோசேப்பை ஒரு அயோக்கியமான காரியத்தை செய்யும்படி அந்த மோலாளி அம்மா கூப்பிட்டாங்க. அவர் சொன்னார், ஆண்டவருடைய அன்பு என் உள்ளத்தில் இருக்கிறது. இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தவர், என்னை தூக்கி எடுத்தவர், உளையான சேற்றிலிருந்து எடுத்து கல்வாரி அண்டை கொண்டு போனவர், தம்முடைய இரத்தத்தை எல்லாம் என் மேல ஊற்றி கழுவினவர், அவரை துதிக்கிற புதிய பாட்டை எனக்கு தந்தவர், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் உயர்த்தினவர், அவ்வளவு அவர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்க நான் அயோக்கியமானதை நான் எப்படி செய்வேன்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அன்பு ஜெபிக்க ஏவட்டும், அந்த அன்பு ஊழியம் செய்ய ஏவட்டும், அந்த அன்பு ஆத்துமாக்களை சம்பாதிக்கட்டும். அந்த அன்புதான் என்னை நெருக்கி ஏவுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர விரும்புகிறார். எத்தனை பேர் நான் ஜெயத்தின் பாதையில நடப்பேன், நான் பரிசுத்த பாதையில நான் நடப்பேன், நான் அக்கினி ஜுவாலையாய் இருப்பேன். ஆமென்.